வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் சீசன் சொன்னேன். பிப்ரவரிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும்போது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, எப்ப சார் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கும்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு பதில் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் பிப்ரவரிலேருந்து வீடியோஸ் போட்டுட்டு வரும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுல நிறைய காமனான டவுட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா பாலபாட்டிகா அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சேர்க்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வந்ததோ 90% டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். குயிக்கா நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துருவோம். ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அட்மிஷன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தெரியும் இந்த வருஷம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பிப்ரவரி எண்டில் போடுவாங்க, மார்ச் இந்த டைம்லாம் மேக்ஸிமம் அட்மிஷன் ப்ராசஸே முடிஞ்சிருக்கும். பட் இந்த வருஷம் இன்னும் அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கல. அது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேவி சங்கட்டன் சொன்னல, கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் தான் கேவி இந்தியா பூரா இருக்க கேந்திரிய வித்யாலயா அவங்க தான் எல்லாமே மேனேஜ் பண்றாங்க. ஸோ அவங்க தான் இந்த டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருக்குமே இதுல தெரியவும் தெரியாது. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்டா என்கிட்ட பதில் கிடையாது. என்கிட்ட நான் சொல்ல முடியாது எப்பன்னு, நாளைக்கு ஆரம்பிச்சிருமா நாளைக்கு ஆரம்பிச்சிருமா, ஒரு ஐடியா இருக்கான்னு கேக்குறீங்க. ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 26-27 இயர் கல்வியாண்டு அதுக்கு உங்களுக்கு இங்க டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ பழைய இது பார்த்தீங்கன்னா இங்க ஆர்கைவ்ல இருக்கு. பழைய டேட்டா மட்டும்தான் இருக்கு. புதுசு இன்னுமே வரவே இல்லை. ஸோ போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25-26 இங்க போட்டிருந்தாங்க. அதுல இப்படி வந்தாதான் அட்மிஷன் நோட்டீஸ் 26-27 வந்தா உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா பாலவாட்டிகா, அதே மாதிரி எல்லாம் கேட்டது பாலவாட்டிகாக்கும் ஆன்லைன் அட்மிஷன்ஸ் தான் நடக்க போகுது, ஆஃப்லைன் கிடையாது. ஓகே. அதே மாதிரி கேவி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கு கேவிஎஸ் ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. இப்போ போய் பால்வாட்டிகா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இன்னும் ஓப்பனே ஆகல, அப்படியே பிளாங்கா தான் இருக்கு. அதே மாதிரி கேவி ஆன்லைன் அட்மிஷன்ஸ்னு லிங்க் இருக்கு. இந்த ஆன்லைன் அட்மிஷன்ஸ்ல போய் பார்த்தா கூட இன்னும் இந்த பேஜ்ல அப்பாச் டாம் கேட்னு இருக்கு. ஸோ இங்க வந்துருச்சுனாலே உங்களுக்கு அட்மிஷன் டேட்ஸ், அப்ளிகேஷன் லாகின் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டு லிங்க் இல்லைன்னா இதை பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இதை நான் போட்டுறேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆர்கைவ் திருப்பி நான் உங்களுக்காக போட்டுருக்கிறேன். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருந்ததுனால அட்மிஷன் இந்த இடம் இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளார போய் இந்த அட்மிஷன்ல ஏதாச்சும் உங்களுக்கு 2026-27 ஏதாச்சும் டேட்ஸ் காமிச்சதுன்னா கண்டிப்பா அட்மிஷன் ஆரம்பிச்சதுன்னு இப்பயே இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணா கூட உங்களுக்கு 15-20 நாள் இருக்கும். மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது ரேஸ் கிடையாது. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபில் பண்ணா உடனே கூப்பிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சது தப்பு. நிறைய பேர் அந்த தவறுகள் பண்றாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். பொறுமையா எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே போட்டாலும் லாஸ்ட் டே போட்டாலும் எல்லாமே சேர்ந்து ஒரு தேதியில ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாட்ரி குழுக்கள் மாதிரி நடத்துவாங்க. அந்த குழுக்கள்ல யாருக்கெல்லாம் நம்பர் வருதோ அந்த நம்பர் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த குழுக்களே கம்ப்யூட்டர்ல தான் நடக்கும். அது எல்லா ஸ்கூல்லயும் ஆன்லைன்ல யூடியூப் சேனல்லே அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அங்க பார்த்துக்கலாம். ஈவினிங் அன்னைக்கு காலையில ரெண்டு யூஸ்வலா மத்தியானம் தான் நடக்கும். மத்தியானம் குழுக்கள் 2 மணிக்கு போட்டிருந்தாங்கன்னா 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டிடுவாங்க. ஆன்லைன்ல நெக்ஸ்ட் டே தான் வரும். ஏன்னா எல்லாமே எடுத்து அவங்க கேவி சங்கடன் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க ஆன்லைன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்படியே மிஸ் ஆனா கூட நீங்க உங்க குழந்தைங்க செலக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அவங்க ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், எந்த நம்பர் ஆக்டிவா இருக்கணும், இந்த ஒரு 2 மாசத்துக்கு நம்பர் ஆக்டிவா வச்சுக்கோங்க. எந்த நம்பர்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த நம்பர் எப்பயுமே நீங்க ரிசீவ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, புது நம்பர் வந்ததுன்னா. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீன்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் நிறைய பேர் செலக்ட் ஆகாம போனாங்கன்னா அடுத்த லிஸ்ட்டை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க பேர் இருந்ததா நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலே கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் மே எண்டு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு ஜூன்ல எல்லாம் கூப்பிட்டு உடனே அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, அட்மிஷன் கிடைச்சும் போடாம இருப்பாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அடுத்த குழந்தைங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால இந்த ஒரு 2 மாசம் கண்டிப்பா கேந்திர வித்யாலயால அட்மிஷன் வேணும் ஒரு கனவா இருந்ததுன்னா நீங்க உங்களோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அந்த நம்பரை ஆக்டிவா வச்சுக்கோங்க. அதான் என்னோட அட்வைஸ். ஓகே. அது
அவங்க வந்து கூப்பிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா தைரியமா டாக்குமெண்ட் வந்து ஒரு 2 3 நாள் டைம் கேளுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்க இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணி 2 3 நாள்ல கண்டிப்பா வாங்கிடலாம். ஓகே. அது இல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் கேந்திரிய வித்யாலயா ஆர்மி போட்டிருக்கேன், ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் போட்டிருக்கேன், நேவி ஸ்கூல் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய ராஷ்டிரிய மிலிட்ரி ஸ்கூல்ஸ், சைனிக் ஸ்கூல், இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து என்னோட சேனல்ல இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கும் என்னோட சேனல்ல வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இந்த வருஷம் அட்மிஷன் ரிலேட்டடே நிறைய வீடியோஸ், கிட்டத்தட்ட 9 வீடியோஸ் நான் போட்டேன் போன மாசத்துல இருந்து. நீங்க வந்து இப்ப டைம் நிறைய இருக்கு, பொறுமையா என்ன வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோ நீங்க வந்து டைட்டில பார்த்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் கிளியர் ஆயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 லிங்க் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். டவுட்ஸ் நிறைய பேருக்கு கிளாரிஃபை ஆக வேண்டியது இருக்கு. அவங்க வந்து நிறைய டவுட்ஃபுல்லா இருக்கவங்க, சார் உங்கள்கிட்ட பேசணும், டவுட் கேட்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சரி இந்த வீடியோலயே டவுட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிடலான்னு இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து தனித்தனியா எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் என்னோட வீடியோஸ் பேசும்னு நான் சொல்லுவேன். என்னோட வீடியோல வந்து நான் கண்டிப்பா ரொம்ப பொறுமையா எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோ பார்த்தே அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவை பாருங்க. நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் டிசைடு வந்து கேவி சங்கட்டன் தான் பண்றாங்க. எப்போ வரும் என்னன்னு தெரியாது. இந்த 3 லிங்க்கையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க பால்வாட்டிக்கால அட்மிஷன் வேணும்னா பால்வாட்டிக்கா லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நம்ம டவுட்ஸ்குள்ளார போவோம். டவுட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேட்கறது, எல்லாருமே கேட்கறது வந்து பாலவாட்டிக்கால அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னா 1ஆம் கிளாஸ்க்கும் திருப்பி அட்மிஷன் போடணுமான்னு கேட்குறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. பால்வாட்டிக்கால நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஒரு செக்ஷன் தான் இருக்கு. ஒன் செக்ஷன் இருக்கு. எல்லா பால்வாட்டிக்காலையும் 2 3 செக்ஷன் கிடையாது. அந்த செக்ஷன்ல இருக்கவங்க அப்படியே வந்து கிளாஸ் 1ல எந்த ஸ்கூல்ல இருக்கோ அதே செக்ஷன்ல, அதே கிளாஸ்ல, அதே ஸ்கூல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நோ, எந்த கவலையும் வேண்டாம். நீங்க வந்து பால்வாட்டிக்கால அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல 12th வரைக்கும் இருந்ததுன்னா ஃபுல்லா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி கார்டியனா வந்து நாங்க வந்து போட்டுக்கலாமே. ஏன்னா சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க. இப்ப ஸ்கூல் பக்கத்துல அவங்க வீடு இருக்காது. யாராச்சும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்க கார்டியனா போட்டுக்கலாமா? அங்கிள், அண்ணன் யாராச்சும் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி கிடையாது. கார்டியன்னாலே பேரண்ட்ஸ் இல்லாதவங்க சுச்சுவேஷன்ல கார்டியன்ட்ட வளர்றாங்கன்னா அவங்க வந்து கார்டியனா போட்டுக்கலாம். ஓகே. நான் இந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்கள வந்து நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து லீகலா ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதை காமிச்சு நீங்க கார்டியன் போட்டுக்கலாம். மத்தபடி வீடு அங்க இருக்கு, தூரத்துல இருக்கு, நாங்க கார்டியனா வச்சு இங்க போட்டுக்கிறோம்னா அது மாதிரி போடவே முடியாது. திருப்பி திருப்பி இதுல நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். இனிமே யாராச்சும் டவுட்ஸ் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சிப்ளிங் கோட்டா இருக்கான்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி அண்ணன் தங்கச்சி, அண்ணன் அக்கா யாராச்சும் அங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கோட்டால நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அது மாதிரி கோட்டா கிடையாது. பட் நீங்க ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலோ அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்லயோ உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, அதை பொறுத்து நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரின்சிபல்கிட்ட. ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு குழந்தையும் இந்த ஸ்கூல்ல போட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் இல்ல அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி அதுல கோட்டா தனியா அப்ளை பண்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது இன்னொரு டவுட், ரிலேட்டிவ் வந்து ஆர்மியில இருக்காங்க, அவங்க வச்சு எப்படி அப்ளை பண்றது? தாத்தா பாட்டி இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, இவங்க எல்லாம் ஆர்மியில இருக்காங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன் எனக்கு நான் கொடுத்து இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பை அப்படின்னு எந்த ஆப்ஷனும் கிடையாது, பண்ணவே முடியாது. ஓகே. அதே மாதிரி தமிழ் சப்ஜெக்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிடுறேன். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கண்டிப்பா தமிழ் இருக்காது. இந்த ஸ்கூலுக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா பூரா நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோம்னா அதே மாதிரி சப்ஜெக்ட், அதே மாதிரி டீச்சிங் இது இருக்கும். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு 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 ஊர்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. டோட்டலா பாத்தீங்கன்னா ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் இங்கிலீஷ் நடக்கும். ஓகே. ஆர்டி தமிழ்நாடு. ஓகே. ஆர்டில வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோட குழந்தை வந்து ஆர்டில வந்து மெட்ரிகுலேஷன் இல்ல தமிழ்நாடுல படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்கள நான் திருப்பி ஆர்டி கேவில போட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ், போடலாம். அது மாதிரி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே. அப்போ ஆர்டி இன்னும் நிறைய பேர் கேட்கறது வந்து எங்க வீடு வந்து ஆர்டி, நான் சொன்ன மாதிரி ஆர்டி டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கும் போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் வந்து பெருநகரம், சிறுநகரத்துல வந்து 8 கிலோமீட்டருக்குள்ளார உங்க வீடு இருந்ததுன்னா ஆர்டில அப்ளை பண்ணலாம்.
நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 15 கிலோமீட்டர்ல 20 கிலோமீட்டர்ல இருக்கேன். ஆர்டில எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா அங்க ஸ்கூல் பக்கத்துல மாறிடுவேன். அது மாரி கிடையாது. ஆர்டியோட அட்மிஷன் பர்ப்பஸே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு முன்னுரிமை குடுக்கணும். அதான் வந்து இது ஆர்டியோட இது கைட்லைன்ஸே. ஸோ அதனால நீங்க அங்க வந்து மினிமம் 6 மாசத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு எல்லா ப்ரூஃபும் வச்சிருந்தீங்கன்னா, அங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்க அப்புறம் மாறிக்கணும்னு சொல்ற ஐடியாவே வேண்டாம். ட்ரான்ஸ்ஃபர் அட்மிஷனுக்கு வந்து டேட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் ஈஸியாக கிடைக்கும். ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் அதுவும் வந்து மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் வீடு. ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடம் மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும். அதுவும் சர்வீஸ் வந்து 6 மாசத்துக்கு மேல இருக்கணும். அது கீழே இருந்ததுன்னா அது டிரான்ஸ்ஃபராகவே ஒன்று 20 கிலோமீட்டருக்கு மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததுன்னா அது டிரான்ஸ்ஃபரா கேவியில பாக்குறாங்க. அதே மாதிரி 6 மந்த்ஸ் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யணும். அதெல்லாம் டிரான்ஸ்ஃபரா பார்த்து தான் அவங்க இது பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் அட்மிஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு வருஷம் பூரா நடக்கும். நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க. அந்த ஸ்கூல்ல டிசி வாங்கி இன்னொரு ஸ்கூல்ல போய் கொடுத்துடலாம். அது கவர்மெண்ட்டுக்கு. ஆர்டில நீங்க பிரைவேட்ல சேர்ந்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட பேசி அந்த புது ஸ்கூல்ல எங்க நீங்க போறீங்களோ அந்த புது ஸ்கூல் பிரின்சிபல் 2 பேர்ட்டையும் பேசி அவங்க ஒத்துக்கிட்டாதான் ஆர்டில பிரைவேட்ல இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு இது ஈஸி. அதே மாதிரி செகண்ட் அண்ட் 2வதுல இருந்து 12வது வரைக்கும் அட்மிஷன்னா நேரா ஸ்கூல்ல போய் கேளுங்க. சீட்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸ்கூல் பஸ்க்கு கேட்குறாங்க. ஸ்கூல் பஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நேரா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த கேட்ல காலையில ஸ்கூல் டைமிங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்ஸ்ல போனீங்கன்னா அங்கேருந்து நிறைய பிரைவேட் பஸ்லாம் நிறைய பேரண்ட்ஸ் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. வேன் இருக்கும், ஆட்டோ இருக்கும். அதுல நீங்க பேசி உங்க ரூட் வழியா போறதுக்கு உங்க என்ன சார்ஜஸோ அது கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க ரூட்டுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. டைமிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறுது, லைட்டா மாறும். பட் காலையில எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் 7:30லேருந்து 8க்குள்ளார ஆரம்பிச்சிடுது. மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2 மணி 2:30 மணி வரைக்கும் போகுது. ஓகே. அது பால்வாட்டிக்கா பார்த்தீங்கன்னா 12 மணி 11:30 மணி வரைக்கும் போகுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அண்ணன் தங்கச்சி ஆர்டில இருக்காங்க. அவங்க வந்து திருப்பி இங்க வந்து இப்ப வந்து தம்பியோ தங்கச்சியோ சேர்க்கணும். திருப்பி ஆர்டில போகணும். எஸ், டபுள் ஆர்டி ஒண்ணுமே இப்போ ஆல்ரெடி படிக்கிறாங்கன்னா 2வதும் ஆர்டில போட்டுக்கலாம். எக்ஸர்வீஸ் மேன் கோட்டாவும் இருக்கு. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அவங்க கோட்டாவும் அது வந்து கவர்மெண்ட் கோட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னொன்னு கேட்கறது வந்து டிசி தேவையா, டிசி தேவையான்னு கேட்கறாங்க. பால்வாட்டிகா அண்ட் கிளாஸ் ஒன்னாவுக்கு டைரக்டா வயசு வச்சுதான், ஏஜ் கிரைட்டீரியா வச்சுதான் சேர்க்கறாங்க. அதுக்கு வந்து டிசி தேவையில்ல, டைரக்ட் அட்மிஷன். ஸ்கூல் டிஸ்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் தேவையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த குழுக்கள்ல அவங்களுக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னு டைரக்டா கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு நீங்க அதே டிஸ்ட்ரிக்ட்குள்ளார இருக்கணும், சேம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். ஓகே, சேம் டிஸ்ட்ரிக்ட். அது போட்டுறேன். நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க அப்புறமா அது ஸ்கூல்ல நீங்க போய் பேசி சில ஸ்கூல்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில ஸ்கூல்ல பார்த்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே. டைரக்ட் எல்கேஜி அட்மிஷன் வந்து எல்கேஜிக்கு வந்து டைரக்டா அட்மிஷன் போட முடியுமான்னு நான் சொன்னேன். ஒன்லி 2 ஸ்கூல் தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த ஸ்கூல்ல சீட் இருந்ததுன்னா டைரக்டா ஸ்கூல்ல போய் பாருங்க. அதுக்கும் நான் லிஸ்ட் ஆஃப் பாலவாட்டிக்கா நான் போட்டிருக்கேன் தனி வீடியோ, அதுல பாத்துக்கோங்க எப்படி பண்றதுன்னு. ஆல் ப்ரூஃப் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம். எல்லாமே அங்க அந்த ப்ரூஃப் அங்கேயே இருந்துச்சு. புது அட்ரஸ்ல வந்து நாங்க வந்து பண்ணவே இல்ல. சில ரெண்டல் அக்ரிமெண்ட், சில பேர் ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட போட மாட்டாங்க. ஒண்ணுமே அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க அங்க இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா பண்ண முடியாது. அது வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீ போட்ட அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பி இருந்தா கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நீங்க ஸ்கூல்ல பேசி தான் இது பண்ணணும். இந்த ஒண்ணும் இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டு அவங்க ஓகே இது பண்ணவே முடியாதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சரி நாங்க வந்து பேரண்ட் வீட்ல இருக்கோம், இல்லைன்னா இன்லாஸ் வீட்ல இருக்கோம். அப்படி இருந்தா ஓகே. அந்த இதுல வந்து நீங்க அவங்களோட லெட்டர் மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஆமா இங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பழைய வீட்ல இருந்தாங்க. இப்ப வந்து இங்க இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க எங்க வேலை பார்க்கறாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வந்து அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து பிரின்சிபலோ அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் சொல்ற முடியும்னா உங்களுக்கு வந்து சில டைம் அட்மிஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கும். நாங்க ஆர்டில அப்ளை பண்ண முடியும்னா ஆமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்டில அப்ளை பண்றது தான் நல்லது. நிறைய சான்ஸ் இருக்கு. ஆர்டில நீங்க வந்து இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள்ல பேர் வரலன்னா கஷ்டம். சில பேருக்கு சான்ஸ் இருக்கு. ஆர்டிலயும் அப்ளை பண்ணிருப்பீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அப்ளை பண்ணிருப்பீங்க.
2ல வந்து எதுலயாச்சும் ஒரு இதுல லக்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ அதனால தான் நீங்க வந்து ஆர்டிலையும் அப்ளை பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து அப்ளை பண்ணும்போதே நீங்க செலக்ட் பண்றது தான். தனியா அதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல. அப்ளை பண்ணும்போது நீங்க ஆர்டி டிஸ்டன்ஸ் வரீங்களான்னு எஸ்ன்னு கொடுக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டா எஸ்ன்னு கொடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாலவாட்டிக்கா வந்து அதான் ஒரே டைம்ல வந்து நீங்க வந்து 3 ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். 1ஆம் வகுப்பா இருந்தாலும் சரி, பாலவாட்டிக்காலும் சரி. உங்க ஏரியா பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. ஆனா உங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்க முடியுதுன்னா, அது மாதிரி நீங்க வந்து 2, 3 மேக்ஸிமம் 3 ஸ்கூலுக்கு ஒரே அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 ஸ்கூல்ஸ் இன் 1 அப்ளிகேஷன். அதுக்கும் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். இன் ஒரே அப்ளிகேஷன்ல. ஓகே, அதான் போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி கேவி ஒன்லி. அதான் கேவி வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, என்னோட பேரண்ட் இல்லைன்னா என்னோட அம்மா அப்பா இல்ல இன்லாஸ் வீட் பக்கத்துல வந்து கேவி இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, அந்த இது பத்திக்கலாமா, அந்த அட்ரஸ்ல வந்து போட்டு நாங்க அட்மிஷன் போட்டுக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் நாங்க வந்து எங்க ஏரியா பக்கத்துல ஏதாவது ஸ்கூல்ல போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. உங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் அங்க இருந்து நீங்க ப்ரூஃப் இங்க தான் இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அது ப்ரூஃப் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் பேரண்ட் கோட்டா இருக்கான்னு கேட்குறாங்க. சிங்கிள் பேரண்ட் கோட்டா கிடையாது. அதே மாதிரி விடோ கிடையாது. வார் விடோ இருக்கு. வார்ல வந்து இறந்தாங்கன்னா அந்த மாதிரி விடோஸ்க்கு மட்டும் கோட்டா இருக்கு. கோட்டானா அது மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். அதை வந்து கவர்மெண்ட் கோட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போட்டுக்கலாம் நீங்க. அது பிரச்சனை கிடையாது. சிங்கிள் பேரண்ட் கிடையாது. லாட்ரி சிஸ்டம் தான் எல்லா கேட்டகரியும், கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஆர்டியா இருந்தாலும் எல்லாருக்குமே குலுக்கல் முறையில தான். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை அதுமே கிடையாது. நீங்க எல்லாமே சேர்த்து ஒண்ணா குலுக்கி அதுல யார் கிடைக்குதோ அதான் லக்கு. அதே மாதிரி சிப்ளிங் கோட்டாலும் கிடையாது. ஆல்ரெடி அங்க படிக்கிறாங்க, சேர்த்துக்கலாமா அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்தா. அது மாதிரி வந்து கோட்டான்னு கிடையாது. நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம். இது வந்து ஏஜ் ஆல்ரெடி வந்து கிளாஸ் 1ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வெளியில படிச்சிட்டு இருக்காங்க வேற ஸ்கூல்ல. அவங்கள வந்து இந்த ஸ்கூல்ல வந்து திருப்பி 1வது சேர்க்கலாமான்னு கேக்குறாங்க. எஸ், சேர்க்கலாம். அந்த ஏஜ் வயசு தகுதி நான் சொன்ன ஏஜ் கிரைட்டீரியாக்கு தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏஜ் வந்து கிளாஸ் 1க்கு மீட் ஆச்சுன்னா திருப்பி நீங்க போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே இதுல நான் சொல்றது வந்து கிளாஸ் 1ம் நீங்க அப்ளை பண்ணுங்க. கிளாஸ் 2க்கும் வந்து கேட்டு பாருங்க, வேகன்சி இருக்குனால இருந்தா ஓகே. ஆர்மில வேலை செய்யறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆர்மில கேம்ப்ல எங்கேயாச்சும் இருப்பாங்க. ஃபேமிலி வந்து ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து எந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து சொல்லி இது மாதிரி ஆர்மி கோட்டால வந்து போட்டு பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஆர்மில நாங்க வந்து கேம்ப்ல வேலை செஞ்சுருக்கோம். எங்க ஃபேமிலி இங்க விட்டுருக்கோம். அந்த ஃபேமிலி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் நீங்க 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஆர்மி கோட்டாக்கு எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. பர்த் சர்டிபிகேட் நிறைய பேர் வந்து டிலே ஆயிருக்கு, இன்னும் வாங்கவே இல்லை கார்பரேஷன்ல இருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அஃபிடவிட் மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்க இது மாதிரி பர்த் சர்டிபிகேட் இல்ல, அஃபிடவிட் அண்ட் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அது மாதிரி கொடுத்துக்கலாம். அதை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பர்த் சர்டிபிகேட்ல வந்து பேரே இல்லைன்னு சொல்றாங்க. அது ஓகே. பர்த் சர்டிபிகேட் இருக்கு, பேருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து ரெண்டையும் சேர்த்து பிளஸ் ஆதார் கார்டையும் நீங்க வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டுல கண்டிப்பா பேர் இருக்கும். இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து பேர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க ப்ரூஃபா கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டும் இன்கம் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே. இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாதவங்க வந்து இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணலாம். அதை நீங்க வந்து இ சேவையில போயிட்டு அப்ளை பண்ணிட்டு ஆர்ஐ இல்லைன்னா விஏ கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அதுக்கு வந்து மெயினா இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் நீங்க வந்து இ சேவையில கேட்டுக்கலாம். இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்க விஏஓ ஆர்ஐ ஆஃபீஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி கேவில ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அது மாதிரி கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது. ஆனா சீட் இருந்ததுன்னா நீங்க வந்து சொல்லலாம். இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இது மாதிரி நேஷனல் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா அது மாதிரி சர்டிபிகேட்ஸ் ஏதாச்சும் கொடுத்து நீங்க கேட்டு பார்க்கலாம். ஓகே இதுக்கான. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அவங்க கொடுக்குற எல்லாமே சொன்னீங்கன்னா அட்மிஷன் வந்து பிரின்சிபல் கையில தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுதான் மேக்ஸிமம் டவுட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு டவுட்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி கேவி அட்மிஷன்ஸ் நான் ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோ முடிக்கும் போதே நான் ஒருத்தர் உங்களுக்காக ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சுக்கிறேன். இன்னும் அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போடுறேன். அது அது வரைக்கும் பாய். இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் சந்திக்கிறேன்.